லோயர் கேம்ப் அருகே முல்லைப் பெரியாறு தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்ட கணவன் மனைவியை 30ஆம் தேதி காலை 11 மணி முதல் தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்ப் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர், இவரது மனைவி கணேஸ்வரி. இவர்கள் இருவரும் கால்நடைகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் முல்லைப் பெரியாற்றில் உள்ள லோயர் கேம்ப் குருவனூத்து பாலம் அருகே மதுரை மாநகராட்சி கூட்டு குடிநீர் திட்ட தடுப்பணை பகுதியில் உள்ள முல்லைப் பெரியாற்றின் கரைப்பகுதியில் மனைவி கணேஸ்வரியுடன் தங்கள் மாட்டிற்கு தேவையான புல் அறுப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது எதிர்கரையில் அவரது மகள் சங்கரி தன் பேத்தியுடன் வந்துள்ளார். சங்கரி இக்கரையில் இருந்து அக்கறைக்கு சென்று தன் பேத்தியை அழைத்து கொண்டு மீண்டும் பில்லருக்கும் பகுதிக்கு வந்துள்ளார். அப்போது திடீரென எதிர்பாராத விதமாக சங்கர் தண்ணீரில் நிலை தடுமாறி விழுந்து முல்லைப் பெரியாற்று தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அவரது மனைவி கணேஸ்வரியும் ஆற்றில் குதித்து சங்கரை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனை பார்த்து ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த வாலிபர் ஒருவர் உடனடியாக ஆற்றிற்குள் தாவி குழந்தையை மட்டும் காப்பாற்றியுள்ளார். அதற்குள்ளாக தண்ணீர் சங்கர் மற்றும் கணேஸ்வரி ஆகியோரை அடித்துச் செல்லப்பட்டது. இதனை அடுத்து உடனடியாக குமுளி காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் கம்பம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சங்கர் மற்றும் அவரது மனைவி கணேஸ்வரி ஆகியோரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முல்லையாற்றில் தற்போது தண்ணீர் குறைக்கப்பட்டு அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கணவன் மனைவி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.